சீரியல் நடிகை சுஜிதா சமீபத்திய பேட்டி ஒன்றில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனுபவம் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதில் பேசியவங்க, நான் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறேன், தினமும் சமைக்கிறேன், எனக்கு குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு நிறைய சமைக்க தெரியும். அப்படி இருந்தாலும் கூட குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு 10 வகையான உணவுகளை தயாரிக்க சமைக்க கற்றுக்கொண்டு ஒத்திகை பார்த்துவிட்டு தான் செல்வேன். ஆனால் பிரியங்காவின் நிலைமை இப்படி கிடையாது. அவர் அதிகமாக சமைக்கக்கூடிய வேலை அவருக்கு கிடையாது. நான் அனைத்தையும் கற்று வைத்திருந்தாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறேன் என்று தெரியும். அப்படி பார்க்கும்போது பிரியங்காவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னை விட 10 மடங்கு பெருசு. இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் பிரியங்காவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மிகச்சிறந்த போட்டியாளர் அவர் என்று பேசியிருக்கிறார் சுஜிதா. அதை தாண்டி குக் வித் கோமாளியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாருக்குமே இவங்களுக்கே தெரியும். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற போட்டி எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அதை தாண்டி பிரியங்காவுக்கு இப்போ திருமணம் விவாகரத்து ஆனதுனால அவங்க அடுத்த கணவனை தேடி இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2வது திருமணம் நடக்குமா இல்லையான்னு சொல்லி நெட்டிசன்கள் இவங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாலுமே சுஜிதாவுக்கும் பிரியங்காவும் இருக்கிற அந்த உறவை பற்றி விஷயத்தெல்லாம் பேசியே ஆகணும். அதை வெளிப்படையாக பேசியிருக்காங்க சுஜிதா. பொதுவாக குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோ மக்கள் மத்தியில் நல்ல ஒரு நீங்கள் இடம் பிடிச்சது. அது மூலிமா நிறைய பேர் வெளியே வந்தாங்க. சாதாரண மக்களும் அதை பார்த்து ரசித்ததுனால அந்த ஷோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நல்ல டிஆர்பியும் கிடச்சிது. அதை தாண்டி குக் வித் கோமாளியில் ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க இவங்களாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது கிடையாது. லைவாக சமைக்கிற விஷயங்கள் தான் செஃப்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியாகவும் நல்லா எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் சுஜிதாவுக்கும் பிரியங்காவுக்கும் இருந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்து பூகங்கமாக மாற இது மிகப்பெரிய வைரல் நியூஸாக மாறிவிட்டது. சுஜிதா பிரியங்காவை திட்ட, பிரியங்கா சுஜிதாவை திட்ட, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இவங்களுக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி இவங்க ரியாலிட்டி ஷோவில் பேசிக்கிட்டாலுமே உண்மையிலேயே இவங்க 2 பேர் நண்பர்கள்ன்றதுனால அதை பற்றி அவங்க பெருசாக கேர் பண்ணிக்காமல் இந்த குக் வித் கோமாளி ஷோவை தாண்டி பிரியங்காவுக்கு என்னை விட 10 மடங்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அவங்க இந்த ஷோவில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ஆச்சரியத்தை கொடுக்குற விஷயமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவே பேசியிருக்காங்க. அதே போல் தான் நம்ம பிரியங்காவும் சுஜிதா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையாக வளம் வந்திருக்காங்க. அதை தாண்டி இப்போ நம்ம சீரியல்லையும் களை கட்டுறாங்கன்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருக்கிறதுனால சமைக்கிறதுல இவங்களுக்கு பெரிய விஷயங்கள் கற்றுட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க சமைக்கவே மாட்டாங்க, அவங்க அம்மா தான் சமைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை இவங்களை பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லலாம். அதை தாண்டி குக் வித் கோமாளி ஷோவில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலுமே இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த சண்டை விஷயங்கள் தான் எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் இவங்க 2 பேரும் சண்டை போடலை அப்படின்றத சுஜிதாவே சொல்லியிருக்காங்க. சுஜிதா இப்படி சொன்ன ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உறவுகள் நட்புறவாக சீரியலில் இருந்து இருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ரியாலிட்டி ஷோக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களோட நட்பு இதனால் பெரியாதுன்றது இதுக்கு மேலே எனக்கு தெரியுது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.